பெரியோர்களே, தாய்வார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஜாதக சம்பந்தமான ஒரு பதிவு தான் சொல்ல இருக்கிறேன். நம்ம பலவிதமான திசா புத்திகள் அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். முதல்ல சூரிய திசை, சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, ராகு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை ஆக மொத்தம் இந்த எல்லா திசைகளும் 120 வருடங்களுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அவங்க பிறந்த நேர நட்சத்திர அமைப்பை பொறுத்து இதுல இருக்கிறதுக்குள்ள கேது திசை மோசமான திசை, எல்லோருக்கும் கஷ்டங்கள் அதிகமாக வரும்னு பொதுவான ஒரு ஜோசிய பலன்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கேது திசையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றது என்பதை பார்த்து கொள்ளலாம். அதான் பொதுவா நம்ம எந்த ராசியாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 6 திசை நடந்தாலும் 8 திசை நடந்தாலும் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில விதிவிலக்குகள் வரலாம். ஆனா இயற்கையிலே அசுப அமைப்பை பெற்ற சனி திசை நடக்கும் போது ஜாதகத்துல சுப தொடர்புகளையோ இனவையோ மறைமையோ பெறவில்லை என்றால் பெரிய அளவில் ஏற்றமான பலன் கிடைக்காது. இது சனி திசை அசுப அமைப்புல இருக்கும் போது வரக்கூடிய பலன். அதே மாதிரி முதல் நிலை சுபர்கள் அப்படின்னு நவகிரகத்துல சொல்லணும்னா குருவும் சுக்கிரனும் தான் இயற்கை சுபர்கள். இருந்தாலும் துலா லக்னத்திற்கு குரு திசை மீன லக்னத்திற்கு சுக்கிர திசை நல்லது செய்யாது. ஏன்னா துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 6 இது வீடு மீனம், குருவோட வீடு. அதே மாதிரி சுக்கரனுக்கு மீன லக்னத்துக்கு 8 வீடு சுக்கரனுடைய வீடு. அதனாலதான் இயற்கை சுபர்கள் என்றாலும் குருவும் சுக்கரனும் அந்த 6 இல்ல 8 தசாபுத்தி சம்பந்தப்பட்டு இருந்தால் நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கேது திசை வரும்போது வீடு, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் இழந்து கடன் அதிகமாக ஒரு மாதிரியா போயிருவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இப்படியே போயிட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துக்ககரமான சம்பவங்களே நடந்து கொண்டிருக்கும். அதனால கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புல கூட சனி திசை, ராகு திசை இருந்து தசை நடத்தினால் தேரை தெருவில் நடத்த விடாமல் வராது. ஆகையினால கடுமையான கெடுபலன்கள் தரக்கூடிய சனி திசையிலையும் ராகு திசையிலும் நாம் அடக்கி இருக்கணும். அதே மாதிரி சரியான பரிகாரங்களை அந்த தெய்வங்களை தொழுது கொண்டு வந்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த கெட்ட பலன்கள் அவ்வளவாக வராது. உதாரணம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துல சனியோட வீடு கும்பராசி. அங்க ராகு சூரியன் இருக்காங்க. இல்ல சூரியன் ராகுவோடு இணைந்திருந்தாலே கிரகணம் ஆயிடுச்சு. அதே கூடவே சனி சூரியன் கெடுத்து அஸ்தமன் அமைப்பு லக்னாதிபதி முற்றிலும் பலம் இழந்த நிலையில கூட சூரியன் அங்க சேர்ந்து இருந்தாருன்னா அவங்களுக்கு படாத பாடுபடுவாங்க. சூரியன் சதய நட்சத்திரத்துல இருந்து ராகு திசை இருந்தாலும் ஏன்னா சுயசாரம் சதயங்கிறது ராகு திசைக்கு. சனி திசை நடந்தாலும் வாட்டி வதக்கி எடுத்துரும். அதே மாதிரி பொதுவாக கடுமையான பாவ அமைப்பை மட்டுமே பெற்ற சனி திசையும் ராகு திசையும் ஒருவருக்கு சொல்லன்னா தீங்கு இல்ல கதற வச்சிருவாங்க, கண்ணீர் வரவழைச்சிருவாங்க. மாறி மாறி துக்கங்கள், இல்ல சோகமான நிகழ்ச்சி, இல்ல வரும்படி குறைவு, இல்ல வீட்டுல யாருக்காவது உடல்நிலை பாதிப்பு, இல்ல நம்ம வருமானமே இல்ல கடன் தொல்லை ஜாஸ்தி, இல்ல நோய் பிணிகள் ஜாஸ்தி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம பரிகாரங்களை நல்ல முறையிலே அந்த சனி ராகுனுடைய திசைக்கு ஏற்ற தெய்வங்களை கும்பிட்டு பரிகாரங்கள் தேட வேண்டும். கேது அசுப கிரகம்னாலும் கேது ஒரு கொஞ்சம் சாப்கான இருப்பாரு, ஆன்மீக நாட்டத்தை அதிகமா கொடுப்பாரு. ஆனாலும் எந்த ராசியோட அல்லது கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அவங்கள ஒரு டிவிஷன், ஒரு பங்கத்தை விளைவிப்பார். 2001-2 எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு சனி ரிஷபத்துல இணைந்திருப்பார்கள். ராகு, சனி, சூரியன், புதன் 4 புதன் ரிஷபராசியில் இணைந்து கேது திசையும் அஷ்டம சனியும் நடக்கும் போது நடந்ததுன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு
ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கேது புதன் சாரம், கேதுவை சனி சூரியன் ஒரு சேர பார்ப்பதால் படிப்புல பெரிய தடை ஏற்படும். அது மட்டும் இல்ல, மன உளைச்சல், குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வரும். சூரியனுடைய தொடர்பான ராகு கேது திசைகள் எந்த விதத்திலும் நல்ல பலனை தராது. பொதுவா ராகுனா துர்க்கை வழிபாடு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டே இருக்கணும். கேதுனா கேதுவுக்கு அதிபதி பிள்ளையார். ஆக பிள்ளையார் வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி பூஜையும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தோம் என்றால் கேதுவனுடைய அசுப பலன்களை வெகுவாக குறைக்கலாம். இயற்கை பாவகரமான சனி சேரும்போது நல்ல பலன்கிறது ஒரு காணல் நீர் மாதிரி தான் கிடைக்கும். இந்த அமைப்பிலே கெடுக்காமல் இருந்தாலே புண்ணியம் தான். அதுக்காக தான் சனி திசை நடக்குது அப்படின்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க. எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்கன்னா சனிக்கு தான் பயப்படுவாங்க. ஆக அந்த சனிக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம செய்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால சனி குருவினுடைய வீடுகளை லக்ன யோக பாவத்துல நட்சத்திரத்துல கேது அமரும் போது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்களோடு சூரியனோடு தொடர்பு கொண்ட கேது திசை அந்த மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பயங்கர பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அதனாலதான் இது நீங்க பொதுவா இந்த கேது திசை ரொம்ப மோசமா இருக்குது, சனி மோசமா இருக்குதுன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை சரணடைகள். காஞ்சிபுரத்துக்கு அருகே அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சித்திரகுப்தர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு முடிந்தவரை போய்விட்டு வாருங்கள். தினசரி விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. நீங்க விநாயகர் கோயில அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர் கோயில்களை வழிபாடு செய்தாலும் சரி, முச்சந்தியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்தாலும் சரி, பெரிய கோயிலுக்கு தான் சென்று வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல், விநாயகர் கவசம், விநாயகர் அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. சொல்ல முடியலன்னு இன்னைக்கு தான் எல்லாம் கேசட்டு, டேப்பு, பென்ட்ரைவ் எல்லாம் வந்துச்சு. போட்டு மொபைல் போன்லயே எல்லாம் அட்டாச்மெண்ட் கொடுத்துடலாம். எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருங்க. நல்ல முறையில அந்த கேதுவினால வரக்கூடிய தாக்கங்களை குறைத்து நல்ல பலன்களை பெற்று மனதிலே அமைதி, நிம்மதி கிடைத்து பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள். கேதுவினுடைய கெட்ட விளைவுகளை அவர் காப்பாற்றி கொடுப்பார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.